ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரில் இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி கிருத்திகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி கிருத்திகையில் முருகனை எப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது, இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் என்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கிருத்திகைங்கிறது வந்து முருகனுக்கு உகந்த நாள். அதாவது கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தாங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரம் வந்து கிருத்திகையாக வந்து ரொம்ப சிறப்பாக முருகனுக்கு சிறப்பான நாளாக அது கருதப்படுது. அதனால் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடியது வந்து கிருத்திகை அப்படின்னு சொல்லி முருகனை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. பல ஆலயங்களில் முருகன் வழிபாடு அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஏன் சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாகவே முருகனுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் தான். அது வந்து ஒரு சிறப்பான வழிபாடு. ஆனால் அது தனி. ஆனால் இந்த 12 மாதங்களிலுமே ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரும். அன்னைக்கு வந்து கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக முருகனுடைய பல அந்த அறுபடை வீடு, பழனி, இந்த மாதிரி கோவில்கள் பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் சிறப்பாக பூஜைகள், சிறப்பு பிரார்த்தனைகள் அன்னைக்கு நடக்கும். அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் இதெல்லாமே நடக்கும். நிறைய பேர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு தான் விரதம் இருப்பாங்க. பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னது, அம்பிகைக்குரிய மாதமாக கருதப்படுது. சக்தியுடைய மாதமாக கருதப்படுதுங்க. சக்தியுடைய மாதம் தான் வந்து ஆடி மாதம் நம்ம சொல்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியது, அதாவது முருகனுக்கு சக்தி வேல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தெரியும் இல்லைங்களா? அதாவது சூரியன் கடகராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி, அதாவது கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். இந்த சந்திரன் வந்து யார் அப்படின்னா, அந்த சந்திரனுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா அன்னை பார்வதி தேவி தான். இந்த பார்வதி தேவி யாரு அப்படின்னா முருகனுடைய தாயார் தான். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, சக்தி வேல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சக்தி வேலை தான் என்ன செய்கிறாரு, முருகன் எடுத்துகிட்டு போய் அசுரர்களை அழிக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதனால தான் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக வழிபாடு பண்ணுறோம். அதுவும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அவர் கையில் வச்சிருக்கிறதே சக்தி வேல் அப்படிங்கிறது. ஆடி கிருத்திகை எப்போ வருது அப்படின்னா, இந்த 2025 2 கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 4ஆம் தேதி ஜூலை 20, சரிங்களா, 20/7/2025 அந்த டைமில் வந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி அதில் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வருது. அதே மாதிரி ஆடி மாதம் வந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் 16, ஓகேங்களா, 16/8/2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியும் தமிழ் மாதத்துக்கு ஆடி 31 கடைசியிலையும் 2 நட்சத்திரம் வந்து இந்த ஆடி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வருது. சரிங்க, ஓகே, கார்த்திகை நட்சத்திரம் வருது. அப்போ இந்த வருடம் வந்து ஆடி மாதம் 2 ஆடி கிருத்திகைன்னு கேட்காதீங்க. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விதி என்னன்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே 2 நட்சத்திரம் வருது, 2 அமாவாசை வருது, 2 பௌர்ணமி வருது அப்படின்னா அதில் எது அந்த மாதத்துக்குரிய விஷயமா நம்ம நட்சத்திரமாவோ அல்லது அமாவாசையாவோ பௌர்ணமியாவோ எடுத்துக்கணும்னா 2ஆவதாக வரக்கூடியதை தான் எடுத்துக்கணும். அப்போது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆவதாக வரக்கூடியதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது 31, அதாவது ஆடி 31 கழுவாடி நம்ம சொல்லுவோம்ல, அந்த டைம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் ஆடி கிருத்திகையாக நம்ம எடுத்துக்கணும். அன்னைக்கு தான். அதனால் அன்னைக்கு நீங்கள் முருகனை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள். எப்படி விரதம் இருக்கணும்னா, அவருக்கு வந்து என்னென்னா காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம், ஆராதனைலாம் பார்த்து அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ப்ரொசீஜர். ஆனால் உங்களால் முடியல, ஹெல்த்தில் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்குது, என்னால் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, என்னால் ஹெல்த் கண்டிஷன் எனக்கு சரியில்லை அப்படின்னா லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. பழங்கள், இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து கந்த குரு கவசம், அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதாவது முருகனுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. முக்கியமாக இந்த ஆடி கிருத்திகையில் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, அதே மாதிரி கந்த குரு கவசம் படிக்கிறது. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில், ஏன்னா சந்திரனுடையது, சந்திரன் தான் ஒரு தாய்க்கு உண்டான கிரகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தாயாகணும். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா முருகனுக்கு
உங்களுக்கு ஆடி மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. அன்னைக்கு கந்த குரு கவசம்னு ஒன்று இருக்குங்க. அந்த கந்த குரு கவசத்தை நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் விலகி புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. அதாவது பொதுவாகவே வந்து ஒரு முருக பக்தர் இருக்காரு. ஆனால் அவருக்கு ஜாதக அமைப்புப்படி பெண் குழந்தை தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜாதக வல்லுனர் சொல்லிடுறாரு. ஆனால் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ முருகனை வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது ஒரே பிரசவத்தில் முதல் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாகவும் அடுத்து பிறக்கக்கூடியது ஆண் குழந்தையாகவும் வந்துடுது. முருகன் நினைச்சா என்ன வேணா சாத்தியமாகும். அதனால உங்களுடைய கோரிக்கை அது புத்திர பாக்கியமாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். தர்மத்துக்கு உட்பட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனையாக வைங்க. கட்டாயம் முருகன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் அதாவது நம்ம ஏன் முருகனை அதிகமாக கனெக்டடாக இருக்கோம் தெரியுமா? அவர் தான் ஸ்பீடாக வருவார். அவர் பேரே மயில் வாகனர். மயில் மற்ற பறவைகளோட ஸ்பீடாக போகும் இல்லையா? அதனால் அவருக்கு வாகனம் மயில் வாகனமாக இருக்கிறனால நம்ம கூப்பிட்டோன்னே டக்குன்னு வந்துடுவார். அவருக்கு ஒரு கதையே இருக்குல்ல, மயிலை உலகத்தை சுற்றி வந்தார்ல மயில் வாகனத்தில் ஏறி. அது மாதிரி நம்ம கூப்பிட்டா முருகா அப்படின்னு கூப்பிட்டா உடனே ஸ்பீடாக நமக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டுருவார். அதனால் அவர் மற்ற தெய்வங்களை காட்டிலும் முருகன் வந்து நிறைய பேர்த்தோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க. உடலை ரொம்ப வருத்தி நீங்கள் கஷ்டப்படுறத முருகனே விரும்ப மாட்டார். முருகனை வந்து ஒரு தடவை முருகான்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுவார். நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆத்மார்த்தமாக முருகனை வழிபாடு பண்ணுங்கள். ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டுருங்க, இல்லை ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகன் நம்ம கூப்பிட்டா வருவாரான்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு முருகான்னு கூப்பிடுங்க. ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் முருகனுடைய ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டுருக்கோம், ஏதாவது ஒரு ஃபோட்டோ முருகன் ஃபோட்டோ கண்ணில் தெரியும். இதெல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். நீங்கள் வந்து நடக்கலை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நடந்தாலும் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆடி கிருத்திகையில் நம்ம முருகனை வழிபாடு பண்ணுவோம். நமக்கு எல்லா விஷயங்களுமே நன்மையாக நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.